சேலம் வந்து ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோ இருந்த காலத்தில் இருந்து அந்த காலத்துலேருந்து சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்புலமாக இருந்த ஊர் இது. இந்த ஊரில் மறுபடியும் ஒரு ஸ்டுடியோ வரணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. ஸ்பிரிச்சுவல் சினிமான்னு ஒன்று இருக்குது. நாளைக்கு அட்வான்ஸ் என்னன்னா அதுதான். முன்ன மாதிரிலாம் செட்டு போட்டு செய்ய வேண்டியதில்லை. இந்த இங்கே தான் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஜாமான், ஜெயலலிதா, இப்படி நிறைய பேர். சேலம் வந்து ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸ்னு ஒரு மிகப்பெரிய ஸ்டுடியோ இருந்த காலத்தில் இருந்து அந்த காலத்துலேருந்து சினிமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பின்புலமாக இருந்த ஊர் இது. இந்த ஊரில் மறுபடியும் ஒரு ஸ்டுடியோ வரணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள் ஆசையாக இருந்தது. அது வந்து ஏதோ இறைவன் அருளால் அது இன்னைக்கு நாளைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நடக்க போகுது. அந்த இடத்துல வந்து ஸ்டுடியோவில் வந்து ஒரு பிள்ளையார் கோயில் கட்டியிருக்கேன். அந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்கு வந்து நம்ம டைரக்டர் தலைவன் தலைவி பாண்டியராஜ் அவர்களும் ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களும் வரதா ஒத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு காலையில் வரதா இருக்காரு. இதன் மூலமா அதான் தெரிவிச்சுக்கிறேன். நீங்க ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்டீங்கன்னா நான் சொல்லுவேன். இதுல வந்து விர்ச்சுவல் சினிமான்னு ஒன்று இருக்கு. நாளைக்கு அட்வான்ஸ் என்னன்னா அதுதான். முன்ன மாதிரிலாம் செட்டு போட்டு செய்ய வேண்டியதில்லை. இந்த விர்ச்சுவல் சினிமான்றது வந்து அது ஒரு பெரிய டீட்டெயில், அது ஒரு பெரிய விஷயம். அதை இங்கே கொண்டு வர போறோம் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வந்து ஒரு ட்ரெயின் 3 கம்பார்ட்மெண்ட் கொண்டு வந்து நிறுத்த போறோம். ட்ரெயின்னு ஷூட்டிங் உள்ள போனோம்னா இனிமே வந்து ஹைதராபாத் போகிறதால சேலமே போகலாம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு அந்த ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட் கொண்டு வர போறேன். அப்புறம் அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸ்விம்மிங் பூல்ல ஒரு ஹீரோ குதிச்சு ஒரு ஹீரோயினை காப்பாத்துறான்னா கண்ணாடிக்குள்ள வந்து ஒரு கண்ணாடியோ இல்லை ஒரு படப்பிடிப்பு எடுக்கிற மாதிரி ஒரு விஷயம் இருந்தால் தான் அது வந்து அந்த டிரான்ஸ்பரண்டாக அந்த தண்ணிக்குள்ள விழுந்த விஷயங்களை எடுக்க முடியும். அதுக்காக ஒரு ஸ்விம்மிங் பூல்ல வந்து அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்காக ஒரு இது வரைக்கும் யாரும் பண்ணல, அது பண்ண போறோம். அதுக்கப்புறம் ஃப்ளைட் இன்டீரியர் செய்கிற பிளான் இருக்கு. முயற்சியில் ஈடுபட்டு இருக்கேன். ஒரு ஃப்ளைட்டோட இன்டீரியர் இருக்கும், ட்ரெயினோட இன்டீரியர் இருக்கும். அந்த மாதிரி ஸ்பெஷலாக இல்லாததெல்லாம் செய்யலான்னு ஒரு பிளான்ல இருக்கேன். ஆமாம் சார். 3.5 ஏக்கர். ஆமாம். கண்டிப்பா டெஃபினட்டா ஒரு சினிமா ஹப்பு, சினிமாக்கே வந்து சினிமா ஷூட்டிங் ஸ்பாட் ஆயிடும். அதுதான் அங்கதான் வந்து எல்லாரும் படம் எடுக்க விரும்புற அளவுக்கு அது நேர்த்தியான ஒரு விஷயமா உள்ள எல்லா ஸ்டுடியோல என்னென்னலாம் வேணுமோ எல்லாமே கொண்டு வந்துருவாங்க. கண்டிப்பாக திரும்பும். அதுக்கான முயற்சி தான் இது. முதல் முயற்சி, ரெண்டாவது முயற்சி. அந்த மாடர்ன் தியேட்டர், ரத்னா தியேட்டர் இந்த காலத்தில் நான் இல்லை. ஆக்சுவலி எனக்கு சினிமா அதை பற்றி தெரியாது. நான் இப்போ சின்ன பசங்க பையனாக இருந்திருப்பேன், சின்ன குழந்தையா இருப்பேன், பிறந்திருப்பேன். அவங்க அப்பயே 136 படங்களுக்கு மேலே 130 படங்களுக்கு மேலே எடுத்துட்டாங்க மாடர்ன் தியேட்டர்ஸ். இங்கே தான் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஜாமான், ஜெயலலிதா, இப்படி நிறைய பேர் உருவாயிட்டாங்க. அங்கே தான் 130 சினிமாக்கு மேலே இருக்கப்பட்ட ஒரே நிறுவனம் அவ்வளோ படங்களை எடுத்து கின்னஸ் ரெக்கார்டு உள்ள ஒரே நிறுவனம் சேலம் தான். அது இப்போ நாளடைவில் அங்கங்கே ஸ்ப்ரெட் ஆகி போயிடுச்சு. சென்னையில் இருக்கு, சில இப்போ வந்து கோயம்புத்தூர்ல கூட நிறைய ஸ்டுடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. மதுரையில் கூட நிறைய பேர் வச்சுட்டாங்க. சேலத்தில் இன்னும் யாரும் முயற்சி பண்ணல. அந்த முயற்சி தான் இது. ஆல்ரெடி நான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன். நான் 3 படம் பண்ணியிருக்கேன். ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். மறுபடியும் எடுப்பேன், மறுபடியும் பண்ணுவேன். மறுபடியும் ரெடி ஆகிட்டு இருக்கேன். வாங்க. டப்பிங், ரெக்கார்டிங் எல்லாமே படப்பிடிப்பு தேவையான நவீன தொழில்நுட்பம் எல்லாமே சரவணா ஸ்டுடியோல வரும். சேலம் சரவணன் ஸ்டுடியோ. ஆமா, எல்லாமே அங்க வந்துருங்க. ஒரு நடிகர்கள் வந்தா மட்டுமே போறோம். வந்துட்டா அவங்க வந்து போகும்போது பிலிமோட போலாம். அந்த மாதிரியான எல்லாமே இருக்கும். ஆல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், கேமரால இருந்து எக்யூப்மெண்ட்ஸ், ஆல் எக்யூப்மெண்ட்ஸும் கொண்டாந்து வைக்க போறேன். அதுக்கான முயற்சி தான் அது. ஆமா, சொல்லுங்க. ஆமா, அழகான விஷயம். ஏன்னா என்னுடைய ஓடிடியை நான் சுழல் 2ன்னு
ஒரு வெப் சீரிஸ் பண்ணியிருக்கேன். அதுதான் அமேசான் பிரைமில் ஓடிட்டுருக்கு. நல்ல ஹிட்டு. அது வந்து 36 கண்ட்ரியில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு ஓடிட்டுருக்க சுழல் 2 அந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் வந்து சட்டமும் நீதியும் வந்து Z5ல போயிட்டுருக்கு. ஆல் ஓவர் இந்தியா தமிழில் எடுக்கப்பட்ட ஒரு வெப் சீரியஸ் தமிழில் ஹிட் ஆகி அது வந்து தெலுங்குலையும் ஹிந்திலையும் மொழி மாற்றம் செய்யப்பட்டு இன்னைக்கு நான் ஹிந்திலையும் தெரிகிறேன், தெலுங்குலையும் தெரியுறேன்னா அது காரணம் அந்த வெப் சீரிஸ் தான். அதனால ஓடிடி தளங்கள் வரவேற்கப்படுற ஒரு விஷயம். நிறைய என்ன மாதிரி நடிகர்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய அதில் தொழிலாளர்கள் இருக்காங்க, நிறைய தொழில்நுட்ப கலைஞர்கள் உழைக்கிறாங்க, நடிகர்கள் நிறைய துணை நடிகர்கள் நடிக்கிறாங்க. எல்லாருக்கும் நிறைய பேருக்கு அது வாய்ப்பாக அமையுது, ஒரு வாழ்க்கைக்கு வாழ்வாதாரமாக அமையுது. அதனால ஓடிடி வந்து வரவேற்கப்பட வேண்டிய ஒரு நல்ல விஷயம். இந்த ஸ்டுடியோல இப்ப நீங்க ஆரம்பிச்ச ஸ்டுடியோல வந்து ஆன் டைம்ல எத்தனை ஒரு 2 ஷூட்டிங் எப்படி வேணாலும் எடுக்கலாம். நான் ஃப்ளோராக பண்ண போகிறோம். ஃப்ளோர் நம்பர் 1, ஃப்ளோர் நம்பர் 2, அதுக்கப்புறம் ஒரு போலீஸ் ஸ்டேஷன், ஒரு ஹாஸ்பிட்டலு, ஒரு கோர்ட் செட்டப்பு, அண்டர் வாட்டர் சீக்வன்ஸ், ஸ்விம்மிங் பூலு, ஒரு ட்ரெயின், 2 கூபு, அதுக்கப்புறம் ஃப்ளைட் இன்டீரியர், ஃப்ளைட்டுக்குள்ளே உட்காந்தா ஃப்ளைட்டில் போயிட்டு இருக்கப்ப ஃப்ளைட்டு அந்த ஷேக்கிங்கு எல்லாம் டோட்டல் சப்ஜெக்டாக என்னென்ன வரணுமோ என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம், போயிட்டே இருக்கேன். நான் வர தான் செய்கிறேன், ஒன்றா செய்யலை. என்னால் முடிஞ்சால் செய்வேன், அப்புறமேட்டு நிறுத்திப்பேன். அப்படி பண்ணிட்டு இருக்கேன். நான் இது ஒரு 5 வருஷமாக செஞ்சுக்கிட்டே இருக்கேன், தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கேன். சேலம் வெள்ளாளப்பட்டி, கருப்பூர் வெள்ளாளப்பட்டிக்கு மேலே வட்டக்காடு. ஆமாம், ஏற்காடு அடிவாரம், கமலாபுரம் ஏர்போர்ட் இருக்குல்ல, நம்ம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் வரும். அந்த 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் இருக்கு. இப்போ ஒரு படம் பண்ணணும்னு வர்றவங்க ஒரு ஸ்டுடியோ மட்டும் இல்லாம பொதுவான இடங்களும் தேர்வு பண்ணுவாங்க. சேலத்துல அப்படி சில இடங்கள் அடையாளப்படுத்த முடியுமா? எனக்கு சேலத்தை சுற்றி நிறைய இப்போ வந்து எடுக்கலாம் மாதிரி இருக்கு. நம்ம அந்த வில்லேஜ் செட்டப் இருக்கிறவங்க வந்து அதிகமாக வந்து அங்கே வந்து நிறைய மலையடி வர கிராமங்கள் இருக்கிறதுனால, டேனிஷ் பட்டர் ரோடு இருக்கிறதுனால அதில் ஈஸியாக வந்து ஒரு வில்லேஜ் செட்டப் பொள்ளாச்சியை காம்படிட் பண்ணலாம். பொள்ளாச்சி நம்ம வந்து கோபிச்செட்டிப்பாளையம்லாம் முன்னெல்லாம் போவோம். அதுக்கு ஆல்டர்னேட்டராக நம்ம வந்து சேலத்தை வந்து யூஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃப்ளோர்ஸ் இருக்குது, இப்போ போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது, கோர்ட் இருக்குது அப்படின்னு இங்கே வருவாங்க. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இது வந்து நாளைய சிந்தனை தான், இது நாளைக்கு நடக்க போகிற நிகழ்வு தான். இப்போ கேட்கறதுக்கு பயமாகவும் ஆச்சரியமாகவும் இது நடந்துருமான்னு கேள்விக்குறியெல்லாம் இருக்கும். ஆனால் நடக்கும், நடந்தே தீரும். போட்டுட்டு தான் இருக்கேன், பண்ணிட்டு தான் இருக்கேன். கடந்த 5 வருஷமா பண்ணிட்டு தான் இருக்கேன், தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.